ஸ்ரீவில்லிபுத்தூர் வெள்ளிக்கிழமை ஆண்டாள் நாச்சியார் தை மாதம் ஊஞ்சலில் ஏழியிருக்கா. முன்னழகு ஜடை அலங்காரம் சேவிக்கிறோம். தனியாக ஆண்டாள் மட்டும் உள் பிரதர்ஷனமாக ஒரு பிரதர்ஷனம் வந்து ஊஞ்சலில் ஏழுறா. 2 பேருமா சேர்ந்து எப்போவுமே சேர்த்தியில் தான் இருக்கா. என்னமோ பத்திரிக்கை மாதிரி இருக்கா, ஜூம் பண்ணி பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நாடசாலை திருவேங்கடமுடையான் நாளையிலேருந்து திருநாள் கொண்டாடுறார். திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் 4 நாள் திருநாள் கொண்டாடுறார். நாளைக்கு மாக்காப்பு, செவ்வாய்க்கிழமை சந்தனக்காப்பு, காலையில் புதன்கிழமை 108 கலசம் திருமஞ்சனம், சாயங்காலம் கருட சேவை, வியாழக்கிழமை ஏகதின ரட்சார்ச்சனை. எல்லாரும் வந்து கூடியிருந்து குளிந்தேலோ ரெம்பாவாய் திருவேங்கடத்தார் கொண்டாடிக்க ஆரம்பிச்சிட்டார். நம்மளும் சேர்ந்து கொண்டாடணுமா பிரார்த்திக்கிறோம். 4 நாளும் அவசியம் வந்து திருவேங்கடமுடையானை சேவிச்சு அவரோட பரிபூர்ண அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஆத்மார்த்தமாக ஆசைப்படுறோம். திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் 4 நாள் திருவேங்கடமுடையான் ஜேன்னு கொண்டாட போகிறார். பாருங்க, அவரோட வாசல் முகப்பே எவ்வளோ அழகாக இருக்குது. அயோத்தியில் ராமரோட பிராண பிரதிஷ்டையை முன்னிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூரில் நாடசாலத்தில் எல்லா ராத்துக்கும் போய் பத்திரிகை கொடுத்துட்டு வந்தால் அதில் கிடச்ச முக்கியமான ஃபோட்டோஸ். நாம சங்கீர்த்தனம் பண்ணிகிட்டே போகிறா எல்லா இதுக்கும். இவர் வந்து டாக்டர், சைல்டு ஸ்பெஷலிஸ்ட், ரொம்ப கைராசிக்காரர். எல்லா ராத்துக்கும் போயிட்டு வந்திருக்கார். வீதியில் வந்து ஹரே ராமா சொல்லிகிட்டே போகிறோம். மனதுக்கினியானே பாடவும் நீ வாய் திறவாயின்னு ஆண்டாள் சொன்ன மாதிரி வீதி பிரதர்ஷனம் பண்ணிட்டு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா பாடிண்டு ஒவ்வொருத்தர் ஆத்துலையாக வந்து கொண்டு கொடுத்துட்டு வந்திருக்கா. ஆண்டாள் ரங்கமன்னாருக்கு பல்லாண்டு பாடிண்டு, வடபத்திர சாயிக்கு பல்லாண்டு பாடிண்டு, நம்ம திருவேங்கடமுடையானுக்கு பல்லாண்டு பாடுவோம். கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்லுவோம்.